இது ஒரு சிம்பிளான பிரெட் டோஸ்ட் ரெசிபி. இது வந்து வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க கூட டிஃப்ரெண்ட்டா ஏதாவது ட்ரை பண்ணி அத வந்து ஃபில்லிங்கா சாப்பிடணும்னு நெனைப்போம். அவங்களும் இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதிகமா இது கோதுமை பிரெட்ல தான் செய்வேன். இன்னைக்கு கோதுமை பிரெட் கிடைக்காததுனால மைதா பிரெட்லயே செஞ்சிருக்கிறேன். இந்த ரெசிபி செய்றதுக்கு ஒரு பவுல்ல கொஞ்சமா தயிர் சேர்த்து, அதோட உப்பு, மஞ்சள் தூள், மிக்ஸில ஒரு சுத்து விட்ட சில்லி ஃப்ளேக்ஸ், ரொம்ப பொடிசா சாப் பண்ண குடமிளகா, மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்ப அதோட கொஞ்சமா கடலை மாவு சேர்த்து, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இப்ப அதோட பிரெட்ட நல்லா டிக் பண்ணி எடுக்க போறோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா இதுல ஊற விட்டுக்கங்க. பிரெட்ல இருக்கிற சைடு போர்ஷன்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தோசை பேன நல்லா காய வச்சு, அதில கொஞ்சமா பட்டர் ஊத்தி, நம்ம ஊற வச்ச பிரெட்டெல்லாம் இதில சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு எடுத்துட்டோம்னா, சூப்பரான பிரெட் டோஸ்ட் ரெடி. இந்த பிரெட் டோஸ்ட் இனிப்பு, காரம் கலந்த டேஸ்ட்ல இருக்கும். பிரெட் சாப்பிட்றப்ப வெங்காயத்தையும் சேர்த்து அதோட கடிச்சு சாப்பிட்றப்ப இன்னுமே டேஸ்ட்டா இருக்கும். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிரெட் டோஸ்ட்டும் முளைக்கட்டின பாசிப்பயிரும்.